வனவிலங்குகளுக்கு உணவு தருவது சரியா தவறா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி வனவிலங்குகளை நம்ம எங்க சந்திக்கிறோம் அப்படின்னா, ஏதாவது மலைக்காடுகளுக்கு போகும்போது இடைப்பட்ட இடத்துல பாக்குறோம். பார்த்து சும்மா இருக்கிறோமா, அதுக்கு பிஸ்கட்டு, வாழைப்பழம், சிப்ஸ், லேசன்னு கொடுத்து அந்த அந்த ருசிக்கு அதை பழக்கி விட்டுடுறோம். அதுங்களை என்ன செய்யுது, உணவு தர காட்டுக்குள்ள போகாம சோம்பேறியாகி ஒரே இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாம வரப்போற காரு மனிதர்களை பார்த்து கையை எடுத்து பிச்சை எடுக்குது. ஆக்சுவலா நம்ம பிச்சைக்காரனா மாத்தி வச்சிட்டோம். இதன் விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரோட்டுக்குற விலங்குகள் எதுவும் பார்த்தோம்னா மான்களும் குரங்குகளும் தான் அதிகமா வரும். மான்களும் குரங்களும் காட்டுக்குள்ள ஒரு நாளைக்கு பல கிலோமீட்டர் சுத்தும். அப்படி சுத்தும் போது அதிகபட்சமான பழங்களை சாப்பிடும். சாப்பிட்டு அது போற ரச்சத்துல அந்த பழத்தோட விதை இருக்கும். அப்ப அது நிறைய இடத்துல போகுது இல்ல, அப்ப அங்க அந்த விதை விழுந்து விழுந்து அங்க ஃபுல்லா மரமா முளைக்கும். நம்ம போடுற உணவுமே எல்லாமே அன்ஹெல்தி, அதுக்கு தேவையில்லாத உணவு தான். அப்ப அதுக்கு என்ன ஆகும்னா அதோட குட்டிகளுக்கு அதிகமா பாதிக்கும். இந்த விலங்கு ஃபுல்லா ஒரே இடத்துல இருந்து காட்டுக்கு போகாம இருக்கனால அங்க விதை பரவல் தடைபட்டு காடு வளராம அங்கங்க பேக் வச்சா நிற்கும். நம்ம இறக்கப்பட்டு பண்ற ஒரு விஷயம் ஒரு காடை எவ்வளவு சீரழிக்குது, ஒரு உயிரினத்தை எவ்வளவு பாதிக்குது அப்படின்னு பாருங்க. இதை விட இந்த குரங்கையும் மானையும் பிடிச்சு சாப்பிடுற முதன்மை ஊன்னியான சிறுத்தையும் புலியுமே அதை பின்தொடர்ந்து வரும். அப்படி வரும்போதுதான் எதிர்பாராத விதமா அந்த புலியோ சிறுத்தையோ மனிதனை அடிச்சிருது. அவனுக்குள்ளதான் மனித விலங்கு மோதல் அதிகமா இருக்கு. பண்ற ஃபுல்லா நம்ம, ஆனா பழி என்னவோ விலங்குகள் மீதுதான். இப்ப சொல்லுங்க, வனவிலங்குகளுக்கு உணவு தருவது சரியா தவறா அப்படின்னு.